அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதிதனை நினையுமின் சுகம்பெற விழைவீர். நீதி கொண்டு எருத்துரைத்தேன் இது நீவீர் மேலேறும் விதி, மற்ற விதிகள் கீழ் செல்லும் விதி என்று வள்ளல் பெருமானை வணங்கி வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 123வது பாடலை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய் வல்ல பதம், இணையில்லா துணையாம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் 123வது பாடல். இதனுடைய உரை விளக்கம்: எவருக்கும் நலம் செய்வதே கடவுளின் இயல்பு. ஏனெனில் யாவர் உள்ளமும் அவரே இருக்கின்றதாலும் அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவது அவருடைய செயலும் உள்ளதால் அவர் செயல் முற்றும் நல்லவையாக இருக்கும் என்பது நிச்சயம். அப்படியாயின் உலகில் நல்லவர்களும் கெட்டவர்களும் துன்பத்திலே சிக்கி கொண்டு அல்லல் உறுகின்றார்களே பல சமயங்களில். அது ஏன்? கெட்டவர்கள் துன்புறுவது நியாயமாக இருக்கலாம், ஆனால் நல்லவர்கள் துன்புறுதல் தகுமோ என கேட்கின்றார் பலர். உண்மை இதுதான். நல்லவன் எச்சோதனையிலும் மாறுபாடு அடையாது. அன்பு இரக்கம் பெருக்கிக் கொள்ளவே அவனுக்கு தந்த இப்பரிசு இஸ் கிரேஸ் அண்டர் டிஸ்கோர்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். ஆகவே கெட்டதாக தோன்றினாலும் அருள் நாட்டம் கொண்டு பார்த்தால் வன் செயலும் நன் செயலாய் அறியலாகும். இதேபோல தீயோருக்கு நலம் செய்வதும் அவர்களை திருந்துவதற்காக மேற்கொண்ட மாறுபாடான ஒரு முறையாக அறியலாகும். ஆகையால் அவன் செயல் எல்லாம் நற்செயலே என்று தெளிவாகும். எல்லாம் செய்ய வல்லதாம் அத்திருவடி பின்னர் ஏன் துன்ப செயலை புரியாது? எப்போதும் இன்ப செயலை செய்யக்கூடாது? அந்த எல்லாம் அல்ல கருணை கடவுள், அவரது கருணை ஒப்பற்றது, இணையில்லாதது, இன்ப அருளை துணை புரிகின்றது. துன்ப வழி மூலம் இன்பம் ஏற்பட உள்ளதால் சில சமயங்கள் கருணையினால்தான் அச்செயலை மேற்கொள்ளுகின்றார். அதனை மர கருணை என அறியலாகும். ஆகவே இவ் அருள் பதத்தின் செயல் முழுவதும் நன்மையே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வள்ளல் பெருமான் பாடுறாரு, எல்லோருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய்ய வல்ல பதம், இணையில்லாத துணையாம் பதம் அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ எல்லாருமே கடவுளுடைய இயல்பு, இறைவனுடைய இயல்பு. நமக்கு ஏன் துன்பம் வருகிறது? நமக்கு ஏன் துயரம் வருகிறது? நாம் ஏன் கஷ்டப்படுகிறோம்? ஒரு வேலை எடுத்தால் அதற்கு நிறைய விதமான நேரத்தை ஒதுக்கி, காலத்தை ஒதுக்கி நம்ம அழைக்கெடுக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், அசிங்கப்படுத்தப்படுகிறோம் என்று எண்ணுகிறவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையாக உடைந்து போய்விடாதீர்கள். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். அதை தான் வள்ளல் பெருமான் துன்பத்திலே சிக்கி கொண்டு அல்லல் உறுகிறவர்கள் பல சமயம் அது ஏன் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது இறைவா என்று கேட்கிறார்கள். அது வினை பதிவு. வினை பதிவாய் தேகம் எடுத்து வந்துட்டோம், இந்த பூமிக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தடைபடுகிறது. ஏனென்றால் நாம் அந்த வினையை கடக்க வேண்டும். அப்போ அந்த வினையை கடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நமக்குள்ள நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நமக்குள்ளாகவே போட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி அருள் காப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். அருளாற்றலை வீசிக்கொண்டு இருக்க வேண்டும்.
நீங்கள் எண்ணுவதெல்லாம் நடக்கும். இது திண்மம், இது சத்தியம், இது உண்மை என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதனாலதான் மகா மந்திரத்தை சொல்றார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்குங்க. அற்புதம் நடந்ததுனால இதை சொல்றேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கையில் என்னை எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு பொருட்டா கூட மதிக்கலைங்க. ஆனாலும் நான் இந்த பணத்தை ஏங்கக்கூடிய பணத்துக்காக அலையிற கூட்டம் ஒன்று இருக்கு. யாருக்குமே நான் அன்பும் கருணையும் தயவோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றார். பசிப்பாடு, பசிக்கிற ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுத்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும். அது தாவரமாக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய மகான் நம்மளுடைய வள்ளல் பெருமான். அதாவது பயிர் வாடுறது கூட ஒரு பொருட்கள், உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்ட போது அவரும் வாடுறார். அந்த நிலையில ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டுக்கு உங்களுக்கு திறவுகோலை கொடுக்கும். நாண வீட்டின் திறவுகோலே கிடைக்கும். அதை தான் சொல்றார் வள்ளல் பெருமான், இஸ் கிரேஸ் அண்டர் டிஸ்கோர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்றார். ஆகவே அன்பும் இரக்கமும் பெருக்கிக் கொள்ள அவனுக்கு தந்த பரிசு தான் இந்த இஸ் கிரேஸ் அண்டர் டிஸ்கோர்ஸ் என்றார். ஆக கெட்டதாக தோன்றினாலும் அருள் நாட்டம் கொண்டு பார்த்தால் வன் செயலும் நல்ல செயலாக அறியலாகும். இது தீயோருக்கு நலம் செய்வதும் அவர்களை திருத்துவதற்கு மேற்கொண்ட மாறுபாடான முறையாக அறியலாகும். ஆகையால் அவன் செயல் எல்லாம் நற்செயல் என்று தெளிவாகும். நம்ம வள்ளுவ பெருந்தகை கூட ஒரு குறளை சொல்றார். அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் கேடும் செவியான் நினைக்கப்படும். ஒருவன் நன்மையே செய்து கொண்டிருக்கிறான், துன்பப்படுகிறான், தீமையே செய்து கொண்டிருக்கிறான், அவன் இன்பமாக இருக்கிறான், ஏன் இறைவா என்று கேள்வியை நம்ம விட வைக்கிறார். அப்ப இந்த ஆச்சரிய குறி தற்குறிகள் உருவாகியிருக்கிற இந்த நேரத்தில் எதையும் பற்றி தெரியாமல் மூத்தவர்கள் முதியவர்களை எல்லாம் கொச்சையாக எச்சையாக பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் வந்துடுச்சு. அவன் ரீல்ஸ் போடுறான், அவன் தன்னை செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ஒருத்தங்கூட இறை உணர்வோடு கருணையோடு நடக்கல. பணக்கார வீட்டு பெண்ணா பார்த்து திருமணம் செய்து கொள்கிறான். அந்த பெண்ணிடத்தில் வரக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு உலகத்தில் ஒரு நான் தான் பெரிய ஆளுன்றான். படிக்காமையே நான் தான் அதில் அரசன் என்று சொல்றான் ஒரு துறையில். அப்ப இவன்லாம் வெற்றி பெறுவானா? பார்ப்பதற்கு வெட்டில் பூச்சி போல அழகா இருக்கும், ஆனால் ஒன்றும் நடக்காது. அது மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லவர்கள் துன்பப்படுவார்கள், சோதனை வரும். சோதனை வந்தால்தான் நம்மால் சாதனை செய்ய முடியும். அதைத்தான் வள்ளல் பெருமான் எல்லாம் செய்ய வல்லதாம் இந்த திருவடி இறைவனுடைய அருள். பின்னர் ஏன் துன்ப செயலை புரியாது, எப்போதும் இன்ப செயலே செய்யக்கூடாது. அந்த நல்ல வல்ல எல்லாம் வல்ல கருணை கடவுள், அவரது கருணை ஒப்பற்றது, இணையில்லாதது, இன்ப அருள் துணை புரிகின்றது. அப்ப அந்த துன்ப வழி மூலம் இன்பம் ஏற்பட்டு உள்ளதால் சில சமயங்களில் கருணையால் தான் அச்செயலை மேற்கொள்கின்றார். அதனை மர கருணை என அறியலாகும். ஆகவே இவ்வருள் பதத்தின் செயல் முழுவதும் நன்மை என்றார். எல்லாருக்கும் நல்ல பதம், எல்லாம் செய்ய வல்ல பதம், இணையில்லா துணையாம் பதம் என்ற இந்த திருவடி புகழ்ச்சி 123வது பாடல் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. கருணையோடு இருங்க, தயவோடு இருங்க, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று இருங்க. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ முடியும். நிறைய அற்புதங்கள், எனக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கு. நான் தனிமையில் இருக்கிறேன், தாயை இழந்தேன், சகோதரியை இழந்தேன், அதற்கு முன்னாக என் சகோதரனை இழந்தேன், தந்தையை இழந்தேன், தாயை இழந்தேன், சகோதரியை இழந்தேன், உற்றார் உறவுகளை எல்லாம் இழந்தேன். ஆனால் வள்ளல் பெருமான் என்ற மிகப்பெரிய மகான் எனக்குள்ளாக என்ன அப்பப்ப தாளாட்டி பாடுறார். அந்த தனிமையில அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று நான் புலாங்கதம் அடைகிற போது, பெருமை கொள்ளுகிற போது, அந்த ஏக இறைவனுடைய அன்பும் கருணையும் தயவும் ஜீவகாருண்யம் வருதுங்க. என்கிட்ட
அந்த அப்படியே அந்த கருணை வருது பாருங்க, அந்த உண்மையில். அதை தான் உங்களுக்கு நான் தொடங்குகிற போதே ஒரு பாடல் சொன்னேன். ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தில் ஆடும். இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத ஏக இறைவன் ஆடக்கூடிய ஆட்டத்தை நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ஜோதிதனை மூச்சை கவனி பேச்சை குறை என்று எனக்குள்ளாகவே நான் என் ஜோதியை நினைக்கும் போது சுகம் பெறுவேன் விளைவீர் நீதி கொண்டு. ஏன்னா நான் சட்டம் படித்த வழக்கறிஞர், அதனால் நீதி கொண்டு உரைத்தேன் இதை நீவீர் மேலேறும் விதி மற்ற விதிகள் எல்லாம் கீழ் செல்லும் விதி. வழக்கறிஞராக இருக்கின்ற காரணத்தினால் நீதி கொண்டு உரைக்கிறேன். இதுதான் உண்மை. இறைவன் எங்கேயும் இல்லை, உனக்குள்ளாகவே இருக்கிறான். ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை என்று வள்ளல் பெருமான் சொல்லுவது கருத்தை வேதாத்திரி மகரிஷி நமக்கு சொல்றார். ஆகவே உண்மையை உணருங்கள். உங்ககிட்டே இருக்குங்க, ஏங்க அடுத்து உங்ககிட்ட கையேந்தறீங்க, போய் பிச்சை எடுக்கிறீங்க? உனக்குள்ளாகவே ஏக இறைவன் உயிராக அறிவாக மனமாக உனக்குள்ளவே இருக்கிறான். ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை. உனக்கு என்ன தேவையோ இந்த பிரபஞ்சம் செய்ய தயாரா இருக்குது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கல. நர மாமிச பட்சியாக இருக்கக்கூடிய மனித மனங்க கிட்ட போய் கேட்கறான். கொடுப்பானா? அவன் மட்டுமே இருக்கணும், அவனா இருக்கணும், மொனாப்பலியா இருக்கிறான். அவங்ககிட்ட கருணையும் இருக்காது, தயவும் இருக்காது. ஆகவே தயவும் கருணையும் வரணும்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். அப்ப இந்த பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கும். அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி சொல்றார். அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த 123வது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், யாரையும் உன்னை நீங்க தெரிஞ்சுக்கிங்க, நீங்க யாருன்னு உங்களை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்றதுக்காக தான் இந்த பாடல்ல சொல்றார். எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய்ய வல்ல பதம் இணையில்லாத துன்ப பதம் என்று. இணையில்லாத துணையாம் பதம், துன்ப பதம் இல்லை, துணையாம் பதம். ஆகவே உனக்கு நீயே ஒரு ஆற்றல், பிரபஞ்ச சக்தி, இறைவனுக்கு நீ தான் தெய்வம். ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை பண்ணும். உனக்கு எதுக்குடா மீடியேட்டர்? உனக்கு எதுக்கு மீடியேட்டர்? உனக்கு எதுக்கு இந்த புரோகிதர் வேணும்? உனக்கு தேவையானது உன் மனதிலே மனமாகி வணங்கி கேட்கிற போது இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், இறையாற்றல் கொடுக்கும். அதைத்தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேனும் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா செயல்களும் வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.